குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ரேண்டமாக எனக்குள்ளே தோன்ற விஷயங்கள் என்ன மனசுக்கு படுதோ அதுதான் வந்து நான் பேச போகிறேன். இது ஒரு பிளான்டு வீடியோ, இதில் வந்து கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எப்போவே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கிங்க, நல்லது. கடைசியில் வந்து அப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படின்னலாம் கேட்கக்கூடாது. ஓகே, மற்றவங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1.5 வச்சு கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டெல்லாம் இல்லை, சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நேற்று எஸ்பிஐ கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து 14,000 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் 336, ஒரு சில ஸ்டேட்டில் ஒரு 4-5 ஸ்டேட்டில் வந்து 1000+ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணி கம்மியாக வந்திருக்குன்னு வைக்கவும் வேண்டாம். போன இயரில் வந்து 171 தான் விட்டாங்க, இந்த டைமு 336 விட்டுருக்காங்க. அதை நினச்சி ரொம்ப பரவாயில்ல அப்படின்னும் மைண்ட் செட்டு வச்சுக்க வேணாம். ஓகேங்களா? நமக்கு அதில் ஒரு சீட், ஓகேங்களா, ஒரு ஜாப், ஒரு வேக்கன்சி, அது நம்மளோடது அப்படின்னு நினச்சி தான் படிக்கணும். எப்போவுமே அப்படி தான் படிக்கணும். ஸோ அதை தாண்டி வந்து ஏன் வந்து நம்ம சைடில் வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்குது, அவங்க சைடில் வேக்கன்சி ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இதை இப்படி தான் இருக்கணும்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா வந்து தமிழ்நாடு, சவுத் ஸ்டேட்ஸ், கர்நாடகா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கானமியில் வந்து கொஞ்சம் தன்னிறைவு பெற்ற கொஞ்சம் டெவலப்டான ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு 500 பிரான்ச்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பிரான்ச் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி பணப்புழக்கம் வந்து மணி சப்ளை வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. பேங்க்ஸும் வந்து எஸ்பிஐ தாண்டி நிறையா பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது சவுத் ஸ்டேட்டில். ஸோ நார்த் ஸ்டேட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க நிறைய வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்போது டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா மணி சப்ளையை அதிகப்படுத்தணும். அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானால் தான் கம்பெனிஸ் உருவாகும். கம்பெனிஸ் உருவானால் தான் வேலைவாய்ப்பு அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அதனால் லோன்ஸ் வந்து கொடுக்க வைக்கணும். ஏன்னா வந்து அங்கே லோன்ஸ் வாங்குகிற ஆட்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க. நம்ம சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாருமே கார் வாங்க ஒரு அத்தியாவசியமாக வச்சுட்டாங்க. காரும் வாங்குகிறாங்க, கார் வாங்குறதும் லோன் போட்டு தான் வாங்குறாங்க, வீடு கட்டுறதும் அத்தியாவசியம் தான், லோன் போட்டு தான். எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி, வந்து ஒரு டிகிரி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக பண்ணியே ஆகணும். அதுக்காக வந்து மேக்ஸிமம் எல்லோரும் எஜுகேஷன் லோன் போட்டு தான் படிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்கோட அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ நார்த் சைடு மேபி இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பீகாரில் வந்து நீங்கள் லிட்ரஸி ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி, ஃபினான்ஷியலாகவும் வந்து எக்கனாமிக்கலாகவும் அது வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையாத ஒரு ஸ்டேட்டு தான். ப்ளஸ் பாப்புலேஷனும் நிறையா இருக்குது. ஸோ வளர்ச்சி அடைஞ்ச ஒரு இடத்துல போய் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத விட வளர்ச்சி அடையாத இடத்துல போய் நம்ம வந்து அங்கே வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அவங்க இருக்கிற மக்களை வந்து யூஸ் பண்ணி, ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து ஆல்ரெடி வாங்கினவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் இதை வாங்க அதை வாங்க அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. ஆல்ரெடி இங்கே நிறையா பேங்க்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு ரீசன். நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் வந்து ரொம்ப அதிகமான வேக்கன்சி. பீகார்லலாம் 1800+ நினைக்கிறேன். பீகாரில், உத்தரப்பிரதேஷில். ஸோ இது மகாராஷ்டிரா மட்டும் எக்ஸெப்ஷனலாக வந்து அதுவும் ஒரு ஜிடிபியில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான். ஸோ அது என்ன அப்படின்னு தெரியல, மேபி இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் விட்டாங்க இல்லையா, எதுக்கு இந்தியன் பேங்க்குக்கு நம்ம சைடில் மட்டும்தான் விட்டுருந்தாங்க 170 வேக்கன்சி. அதே மாதிரி வந்து இதில் 200 வேக்கன்சி விட்டுருந்தாங்க. சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் எல்லாருக்குமே வந்து விட்டுருந்தாங்க. எது? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். கீழே வந்து அந்த ஒரு சில வீடியோஸ் கீழே நார்த் இந்தியா சேனலில் தான் அவங்களும் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அங்கே தான் வந்து தொழிலெல்லாம் பயங்கரமாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. சவுத் சைடு, நம்ம சைடு, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, இங்கெல்லாம் அங்கே தான் வந்து இருக்குது. நீங்கள் அதை தாண்டியும் வந்து அங்கேயே ஏன் வந்து எல்லா வேக்கன்சியுமே விடுறீங்க? இங்கே தான் வேலை இல்லை, இங்கே தான் வந்து இண்டஸ்ட்ரி பெருசாக இல்லை,
எங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் விடலாமில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஆதங்கத்தை வந்து கீழே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது விட்டுறது வந்து நம்ம வந்து ஒன்றுமே என்ன சொல்கிறது, அதை நினச்சி வந்து நம்ம இது பண்ணவே கூடாது தான். ஸோ நமக்கு 336 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து இது வந்து நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது நான் சொல்கிறத. இப்போ வந்து நிறைய இந்த டைம் வந்து ஐபிபிஎஸ் கிளரிக்கலில் வந்து 650 வேக்கன்சி விட்டுருக்காங்களா, ஓகே. அது பிஓ, அப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, அப்புறம் இன்னும் நிறைய இது பேங்கிங்கை தாண்டி இன்சூரன்ஸும் நிறைய வந்து வேக்கன்சிஸ் விட்டுருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒன்றுக்கு மேலே வந்து கிளியர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து போன இயரில் வந்து எஸ்பிஐ 171 விட்டுருந்தாங்க இல்லையா வேக்கன்சி. ஸோ கிட்டத்தட்ட அதில் வந்து 100 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி தெரியும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு இப்போ தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகியிருந்தான். ஸோ அவன் தான் வந்து சொன்னான், ஓகேங்களா. 100 பேர் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. 70 பேருக்கு அந்த வேக்கன்சி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் விட்டதில் அதுலேயும் ஒரு 15 பேர் வந்து ஜாயின் பண்ணலையாம். அது செகண்ட் இன்னொரு டைம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த 15 பேருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஸோ நிறைய வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இயரில் போன இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில் விட்டுருக்காங்க. ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. நீங்கள் வேக்கன்சியை பற்றியெல்லாம் இது பண்ண வேண்டாம், கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்லாம் இது பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து 100 மார்க் அப்படிங்கிறது வந்து ப்ரிலிம்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, மெயின்ஸுக்கு வந்து 200 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து நம்மளோட எய்ம் வந்து 75+ம் இதில் வந்து 85+ம் எடுக்கிறது தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் வந்து நான் வந்து சும்மா இது போட்டு வச்சுருக்கேன் 2022, 23, 24 அப்படின்னு. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ எடுத்துட்டால் மார்க்கு நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் வந்து என்னோடய டார்கெட் வந்து கட் ஆஃபை விட ஒரு 10 மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். கட் ஆஃபை விட ப்ளஸ் ஒரு 10, இதுலேயும் ஒரு 10னே வச்சுக்கலாம், என்ன ஆகிட போகுது. ஸோ அதுக்கு எய்ம் பண்ணுறது வந்து நான் வந்து நல்ல விஷயமாக பார்க்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த பிளான் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. நிறைய சேனல்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன், அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட வீக்னஸ் உங்களுடைய ப்ளஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஒரு 2 நாள் டைம் எடுத்து பொறுமையாக வந்து ஒரு 2 மார்க் டெஸ்ட்டை போட்டு கூட இது வீக்காக இருக்குதுன்னு உங்களை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி போட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணால் பார்த்தாது மெயின்ஸும் கிளியர் பண்ணணும், ஓகேங்களா. நான் சொல்ல வர்றது புரிஞ்சுங்க. மெயின்ஸ் கிளியர் பண்ணால் தான் வேலை. ஸோ ப்ரிலிம்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. குறைஞ்சது ஒரு 3 மாதம் தரவாவது ஜென்ரல் அவேர்னஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும் குறைஞ்சது, ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வீடியோங்கிற பாருங்கள் ஸ்ட்ராட்டஜி, அதாவது உங்களுக்கு நீங்கள் ஷெட்யூல் போடுறது வந்து எப்படிங்கிறத நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அந்த சேனல் இந்த சேனல் நிறைய சேனல் போடுவாங்க, வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து பேக்கேஜஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் பண்ணுங்கள். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு போய் வாங்கிடாதீங்க எதுவுமே. பிப்ரவரியில் தான் நமக்கு ப்ரிலிம்ஸே இருக்குது, ஓகேவா. ஓகே, ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சது. ஸோ நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து என்கிட்ட கேட்காதீங்க. ஏதாவது டவுட்டு, ஏதாவது சோர்ஸஸ் எப்படி படிக்கிறதுன்னு கேளுங்க, நான் போட்டு தரேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து என்னோடய வீக்னஸ், என்னோடய ப்ளஸ்ஸு எனக்கு தெரியும். நான் எதில் கம்மியாக மார்க் வாங்குறேன்னு பொறுத்து தான் நான் போட்டுக்குவேன். உங்களுக்கு நீங்கள் போடணுன்னா நீங்கள் தான் போடணும், ஓகேங்களா. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் வந்து அது குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியாதுங்க, உங்களோட ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்காக போட்டு தர்றதா இருந்தால் கூட ஓகே. காமனாக ஒன்று போடுறேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சூட்டபுளாக இருக்காது. அது நான் பண்ணுற மாரி பெரிய தப்பாக போயிடும். அதனால் வந்து நல்லா படியுங்க. இன்னொரு 2 மாதம் தான், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. ஸோ ரொம்ப அட்வைஸ் பண்ண எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவே, ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.